ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் தெரியுமா? மருத்துவர். மருத்துவரிடம் செல்லாமல் மருந்து வாங்கி சாப்பிடாதீர்கள். இன்றைய வேகமான வாழ்க்கையில் பலர் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். சிறிய காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, இரும்பல், அலர்ஜி இதெல்லாம் வந்தாலே நேரடியாக மருந்தகத்துக்கு சென்று மருந்து வாங்கி சாப்பிடுகிறார்கள். இது சாதாரணம்தான். முந்தைய முறை இந்த மாத்திரை எடுத்தேன், சரியாகிவிட்டது. டாக்டரிடம் போக நேரமில்லை. இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கொண்டு நாமே நம்மை மருத்துவராக மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இது மிகவும் ஆபத்தான பழக்கம். ஏன் இது ஆபத்து? இதுல ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் இருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹைடோஸ் பிரச்சனை. மருந்தகத்தில் சில சமயம் ஹைடோஸ் மருந்துகள் கிடைக்கலாம். அந்த டோஸ் உங்கள் உடல்நிலைக்கு பொருந்தாதாக இருந்தால் அது கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக சேதம், இரத்த அழுத்தம் அதிகரிப்பு, கடுமையான அலர்ஜி ரியாக்ஷன், சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்து என்பவை ஏற்படுத்தலாம். இரண்டாவதாக, நோயின் உண்மை காரணம் தெரியாமல் போவது. தலைவலி என்றால் அது சாதாரண டென்ஷன் வலியா, அல்லது உயர் இரத்த அழுத்தமா, அல்லது வேறு பெரிய பிரச்சனையின் அறிகுறியா? மருத்துவர் சோதித்தால் மட்டுமே உண்மை காரணம் தெரியும். நாம் மாத்திரை எடுத்தால் வலி குறையும், ஆனால் உள்ளே இருக்கும் நோய் வளர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக, ஆன்டிபயாட்டிக் தவறான பயன்பாடு. டாக்டர் ஆலோசனை இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கொள்வது மிகவும் ஆபத்து. இது உடலில் மருந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அடுத்த முறை அந்த மருந்து வேலை செய்யாமல் போகும். பெரிய தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். நான்காவதாக, குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு அதிக ஆபத்து. சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கு தவறான டோஸ் கொடுத்தால் மிகவும் ஆபத்து. ஒரு சிறிய தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு மனிதர் சிறிய காய்ச்சலுக்கு மருந்தகத்திலிருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டார். இது சாதாரணம் என்று நினைத்தார். அந்த மாத்திரை அவருக்கு பொருந்தவில்லை. அலர்ஜி ரியாக்ஷன் ஏற்பட்டது. மூச்சு திணறலும் ஏற்பட்டது. அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாம் சேமிக்க நினைக்கும் நேரமும் பணமும் பிறகு பல மடங்கு செலவாகிவிடும். சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடல்நலம் சரியில்லை எனில் மருத்துவரை அணுகுங்கள். பரிசோதனை செய்து சரியான மருந்து வாங்குங்கள். டோஸ் மற்றும் கால அளவை சரியாக பின்பற்றுங்கள். பாதி குணமானதும் மருந்தை நிறுத்தாதீர்கள். பிறர் பயன்படுத்திய மருந்தை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். பணம் இழந்தால் சம்பாதிக்கலாம், வியாபாரம் இழந்தால் மீண்டும் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் உடல்நலம் இழந்தால் அதை மீண்டும் வாங்க முடியாது. உங்கள் உயிர் மிகவும் மதிப்புடையது. தயவு செய்து மருத்துவர் ஆலோசனையுடன் மட்டுமே மருந்து உட்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய்.